அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெரு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 49 53 வரை உள்ள 5 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். உரு உல மடவார் தங்களை நான் கண்ணுற்ற போது உல நடுக்குற்றேன். ஒரு உலத்து அவரே வலிந்திட வேறோர் உவலகத்து ஒளித்து அயல் இருந்தேன். கருவுல சண்டை கூக்குரல் கேட்ட காலத்தில் நான் உற்ற கலக்கம் திருவிலம் அறியும். உரத்த சொல் எனது செவிபுகில் கனல் புகுவதுவே அப்படின்னு இந்த 49வது பாடலை பாடியிருக்காங்க. இதுக்கு விளக்கம்: அழகிய பெண்களை நான் கண்டபோது மனம் அஞ்சி நடுங்கினேன். ஒரு மனத்தோடு அவர்கள் வலிந்து என்பால் வந்தபோது வேறோர் அறையில் ஒளிந்து கொண்டு இருந்தேன். சினமிக்க மனத்துடன் சண்டையிடுபவருடைய கூக்குரலை கேட்டபோது நான் கொண்ட மனக்கலக்கத்தை தேவரீர் அது திருவுள்ளம் நன்கு அறியும். உரத்த குரலோசை என் செவிக்குள் புகுமாயின் நெருப்பு புகுவது போல் அது என்னை சுடுவது இயல்பாகும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த 49வது பாடலில் பாடியிருக்கிறாங்க. இதில் என்ன முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய உள்ளத்தினுடைய மென்மைத்தன்மை அதை விளக்கி சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல்: பன்னிகாரங்கள் பொசித்த அப்போதும் பராக்கிலே செலுத்திய போதும் எண்ணிய மடவார் தங்களை விளைந்தே இன்பம் அனுபவித்த அப்போதும் நன்னிய தைலம் முழுக்குற்ற போதும் நவீன்ற சங்கீதமும் நடமும் கண்ணுற கண்டு கேட்ட அப்போதும் கலங்கிய கலக்கம் நீ அறிவாய். இதுக்கு விளக்கம்: பலகார வகைகளை உண்டபோதும் பாராமுகமாய் இருந்தபோதும் கருதிய இளம் மகளிரை கூடி கலந்து அனுபவித்த போதும் ஏற்றிய எண்ணெய் முழுக்காடிய போதும் சிறப்பான சங்கீதத்தை கேட்ட போதும் மகளிர் நடனம் கண்டு மகிழ்ந்த போதும் நான் கலங்கிய கலக்கத்தை தேவரீர் அது திருவுள்ளம் அறியும். இதில் இந்த பாடல் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்ப அனுபவங்களின் மேல் அவருக்கு துளியும் இச்சை இல்லை அப்படின்றத இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. சரி, அடுத்து 51வது பாடல்: நயந்த பொற்சரிகை துயில் எனக்கு எனது நண்பர் உடுத்திய போது பயந்த அப்பயத்தை அறிந்தவர் எல்லாம் பயந்தனர். வெய்யலில் கவிகை வியந்து மேற்பிடித்த போதெல்லாம் உள்ளம் வெறுவினேன். கைத்துகில் வீசி அயந்தரு தெருவில் நடப்பதற்கு அஞ்சி அறைக்கு மேல் வீக்கினன் எந்தாய். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, என்னுடைய நண்பர்கள் எனக்கு உயர்ந்த பொற்சரிகை இட்ட ஆடையை கொணர்ந்து உடுத்திய போது நான் அஞ்சிய திறத்தை கண்டவர்களெல்லாம் தாமும் மனத்தில் அச்சம் கொண்டனர். வெயில் மிகுதி கண்டு வியந்து என் தலைக்கு மேல் குடையை பிடித்தபோது மனம் அஞ்சி நடுங்கினேன். மேலாடை காற்றில் பறக்க புகுதி படர்ந்த தெருவில் நடப்பதற்கு அஞ்சி அதனை இடையில் இறுக கட்டிக்கொண்டேன். அப்போ இதிலிருந்து இந்த பாடல் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடம்பரம் மற்றும் டாம்பிகம் இதை அவர் விரும்பாமல் அடக்கத்துடன் அவர் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டிருந்தார் அப்படின்றது தெளிவாகுது. சரி, அடுத்து 52வது பாடல்: கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன்.
மெய்யுற காட்ட வெறுவி வெண்துயிலால் மெய்யெல்லாம் ஐயகோ மறைத்தேன். வையமேல் பிறர்தம் கோலமும் நடமும் வையமேல் பிறர்தம் கோலமும் நடையும் வண்ணமும் அண்ணலே சிறிதும் பையனான் ஊன்றி பார்த்ததே இல்லை பார்ப்பேனல் பய மிக படைப்பேன் அப்படின்னு இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, கைகளை பக்கத்தே வீசிக்கொண்டு நடப்பதற்கு நாணி அவற்றை மடக்கி மார்பில் கட்டிக்கொண்டே நடந்தேன். என் மேனி வெளியில் தெரிவதற்கு அஞ்சி வெண்மையான ஆடையால் போர்த்தி மறைத்தேன். இவ்வுலகில் பிறருடைய கோலங்களையும் நடையையும் தன்மைகளையும் மிகச் சிறிதளவும் உற்று நோக்குவது இல்லை. நோக்கிய வழி என் மனத்தில் ஒரு வகை அச்சம் உண்டாகுவது இயல்பு அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, பிறருடைய கோலம் நடை வண்ணங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவர் அஞ்சி நடுங்கினார் அப்படின்றது தெளிவாகுது. சரி, கடைசியாக 53வது பாடல். வைகிய நகரில் எழிலுடை மடவார் வலிந்தனை கைப்பிடித்து இழுத்தும் சைகை வேறுரைத்தும் சரச வார்த்தைகளால் தனித்தனி பலவிசை அறிந்தும் பொய் கரைந்து ஆணை புகன்று மேல் விழுந்தும் பொருள் முதலிய கொடுத்து உரைத்ததும் கைகலப்பு அறியேன். பொருள் முதலிய கொடுத்து உரைத்தும் கைகலப்பு அறியேன். நடுங்கினேன், அவரை கடிந்ததும் இல்லை, நீ அறிவாய். இதுக்கு விளக்கம்: எந்தை பெருமானே, நான் தங்கிய நகரின் கண் அழகிய மகளிர் சிலர் தாமாகவே வலிய வந்து என் கையை பற்றி ஈர்த்தும் சமிக்ஞை செய்தும் இச்சையை தூண்டும் சொல்களால் பலமுறை மொழிந்தும் பொய் பல புகன்றும் ஆணையிட்டும் மேல் விழுந்தும் நற்பொருட்களை மிக தந்தும் என்னை மயக்க முயன்றனர். ஆயினும் நான் அவர்களை கலந்ததில்லை. அவர்களை கண்டு நான் மனம் அஞ்சி நடுங்கினேனே அன்றி ஒரு சொல்லும் கடிந்து பேசியது இல்லை அப்படின்னு இந்த பாடல் மூலமாக மகளிர் தாமாக வலிய வந்து மயக்கக்கூடிய அந்த நிலையிலும் அவர் காம வயப்படவில்லை என்பதை தெளிவாக இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ இப்போ படித்த இந்த பாடல்கள், இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள், இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம் மற்றும் கரண ஒழுக்கம் அதில் அவர் எப்படி உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறாங்களோ அதுபடியே வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதனால தான் அவர் உரைநடை பகுதியில் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கமும் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்மெல்லாம் பின்பற்றணும் அப்படின்றாங்க. அதாவது ஏமசித்தி, தத்துவ நிகிரகம், கடவுள், அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் பெற வேண்டிய புருஷார்த்தங்கள் 4 சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல், இது 4ஐயும் பெறுவதற்கு 4 முக்கியம் அப்படின்றாங்க. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படின்றாங்க. இதில் இப்போ இவர் சொன்ன இது வரைக்கும் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் கரண ஒழுக்கத்தில் அப்படியே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு தடவை அதை படிச்சிடுறேன். கரண ஒழுக்கமாவது உண்மையான கடவுள் ஒருவரே என்று சத்திய சங்கல்பம் கொள்ளல், சிற்சபையின் கண் மனம் செல்லுவது தவிர வேறு எந்த வகை ஆபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில், அதாவது கடவுள் இடத்தில் நிறுத்துவது, பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல், தன்னை மதியாது இருத்தல், செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நிற்றல், பிறர் மேல் கோபியாது இருத்தல், தனது சத்துருக்களாகிய தத்துவங்கள் அரிஷ்ட வர்க்கங்கள் மேல் கோபித்தல், அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாது இருத்தல் முதலிய இவற்றையே கரண ஒழுக்கம் என்பர். அப்போ வள்ளல் பெருமான் இப்போ நான் படித்த விஷயத்தில் பாருங்களேன், இந்த கரண ஒழுக்கத்தை தான் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல், அதுக்கு தான் சொன்னாங்க. மற்றவர்கள் நடை உடை பாவனை வண்ணங்கள் இதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு அஞ்சி நடுங்கினேன் அப்படின்றாங்க. பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல். அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஆடம்பரம் டாம்பிகம், அதாவது மற்றவங்கெல்லாம் என் மேலே பொன்னாடை பொருத்தினாலோ
புகழ்ந்து பேசினாலோ அதுலெல்லாம் வந்து எனக்கு வந்து மனமே இச்சையே போகலை. அந்த ஆடம்பரத்தையோ அந்த டாம்பிகமான வாழ்க்கையோ நான் விரும்பலை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, தன்னை மதியாது இருத்தல், அடக்கமாக இருக்கிறாங்க, அகங்காரம் ஆணவம் துளியும் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நிற்றல். எல்லா இடத்துலையும் அவர் பணிவோடு தான் சொல்கிறாங்க. நான் பயந்து தான் இருந்தேன். அந்த மற்றவங்கெல்லாம் கொடு வார்த்தைகளை பேசி சண்டை செய்யும்போது கூட இவர் வந்து அந்த மனசுக்குள்ளே வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது சினமிக்க மனத்துடன் சண்டையில் ஈடுபடுபவருடைய கூக்குரலை கேட்டபோது நான் கொண்ட மனக்கலக்கத்தை தேவரீர் திருவுள்ளம் நன்கு அறியும். உரத்த குரலோசை என் செவிக்குள் புகுமாயின் நெருப்பு புகுவது போல் அது என்னை சுடுவது இயல்பாகும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த வரிகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த நெருப்பு உள்ளே சுடுறது மாதிரி அவர் வந்து அந்த வேதனைகள் அனுபவிச்சாராமா. எப்போ மற்றவர்கள் அந்த கொடுகுரலில் அந்த பயங்கரமாக சத்தம் போட்டு சண்டை போடுறாங்கல்ல, அந்த குரல்லாம் கேட்கும்போது அவருக்கு இந்த மாதிரி கலக்கம் உண்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள், செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நிற்றல் அப்படின்றாங்க. பிறர் மேல் கோபியாது இருத்தல். அவருக்கு யார் மேலேயும் கோபம்லாம் இல்லவே இல்லை, யார் மேலேயும் கோபம் இல்லை. தனது சத்துருக்களாகிய தத்துவங்கள் அரிஷ்ட வர்க்கங்கள் மேல் கோபித்தல். அவருடைய நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்லி அவரை தான் அவர் கோபிச்சுக்கிறாரு. இந்த மாதிரி இடத்துல வந்து நான் இப்படி நடந்துட்டேனே அப்படின்னு மன வருத்தமாகி அவருடைய அந்த தத்துவங்கள் மேலே தான் கோபம் வருதே ஒழிய மற்றவங்கள் மேலே அவருக்கு துளியும் கோபம் இல்லை அப்படின்றாங்க. முக்கியமாக கடைசியாக சொல்கிறாங்க பாருங்கள், அதிக்கிரம புணர்ச்சி செய்யாது இருத்தல் முதலிய இவற்றையே கரண ஒழுக்கம் என்பர். அதிக்கிரம புணர்ச்சி. அதனால தான் காமத்தை பற்றி முதல்ல இருந்தே சொல்லிட்டு வராங்க. இந்த பாடல்லையும் கடைசியில் முடியும் போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மகளிர் வந்து வலியை வந்து அவரை வந்து பலவிதமான மாயஜாலங்கள் செஞ்சு அவரை கவர்ச்சி பண்ணி இழுக்கணும்னு நினைக்கும் போது கூட அவர் வந்து அதிலிருந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது பல வகையான செயல்களின் மூலம் என்னை மயக்கிய பொழுதும் நான் அவர்களை கலந்தது இல்லை. அவர்களை கண்டு நான் மனம் நடுங்கினேனே அன்றி ஒரு சொல்லும் கடிந்து பேசியது இல்லை. பாருங்கள், அப்பையும் கூட அவர் கருணையோடு தான் இருக்காங்க. அவங்க மேலே வந்து துளியும் வந்து அவருக்கு கோபம் வரலை. அதே சமயத்தில் மனம் அஞ்சி நடுங்கினேன் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கேயும் காமத்தை வந்து அவர் வந்து ஞான அறிவினால் தடுத்து கொண்டார் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது எல்லாத்தையுமே வந்து அவர் கரண ஒழுக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் வந்து அவர் இங்கே செயல்பாடாகவே அவர் பிள்ளை பருவத்தில் அவர் வந்து அது செயலாகவே இருந்திருக்குது அப்படின்றதும் இங்கே தெளிவாகுது. இப்போ நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் அதைத்தான் வந்து அவர் வந்து விரித்து இங்கே சொல்லிட்டு வராங்க. இதை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பிள்ளை பெருவிண்ணப்பத்துலேயும் இனி வரக்கூடிய எல்லா பதிகங்களையும் இந்த விஷயங்களையே தான் திரும்ப திரும்ப வரும். பார்த்திங்கன்னா உணவு, உறக்கம், மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவு, இந்த அச்சம், பயம், இதை பற்றியே தான் அப்படியே பேசிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா இவை தான் நம்மளே நஷ்டம் செய்வன அப்படின்றதுனால இதை பற்றி சொல்லுவாங்க. அதோடு கூட இந்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் அந்த மாதிரி அதோடு கூட இது கூட வரும். நம்ம ராகதுவேஷாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கெடு குணங்கள், அதாவது செயற்கை குணங்கள், அதையெல்லாம் உடனும் சொல்லுவாங்க. காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம், அகங்காரம், ஆணவம், இது எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் மாறி 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 வந்துட்டுருக்கோம். நம்ம பார்த்ததுலேருந்தே தெரியும், ஒவ்வொரு தலைப்பு தான் இருக்குமே ஒழிய அந்த தலைப்புக்குள்ளே இந்த விஷயங்கள் தான் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, வள்ளல் பெருமான் புடம் போட்ட தங்கம் மாதிரி அவர் வந்து பாருங்கள், அவர் விஷயங்கள் எல்லாம் அந்த வயசுலேயே அவர் எப்படிலாம் வந்து மனதுக்குள்ளே உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொட்டுறாங்க பாருங்கள். அப்போ நாமும் என்ன பண்ணணும், அந்த தெளிந்த நீரோடை மாதிரி மாறணும். அப்படின்னா இந்த மாதிரி கெடு குணங்கள் நம்மளுக்குள்ள எல்லாமே நம்மளை விட்டு விலகி இந்த ஒழுக்கத்தில் பயின்று வரணும். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அதோடு கூட ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் வள்ளலார் வலியுறுத்தி சொல்கிறாங்க என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயங்களை வள்ளல் பெருமான் சொல்கிறார், அவற்றையெல்லாம் பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.